வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மீண்டும் கங்கனா ரனாவட் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க யாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சமீபத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமா எடுத்தாங்கல்ல, அதுல ஜெயலலிதாவாக நடித்தவர் இந்த கங்கனா ரனாவட். இவர் ஒரு தீவிர சங்கி. கடந்த 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மோடியும் பாஜக ஆட்சியையும் தூக்கி பிடிக்கிறதுல திரைத்துறையில் முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் இந்த கங்கனா ரனாவட். ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எத்தனையோ தியாகிகள் உயிர் நீர்த்து நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை கொச்சைப்படுத்துற மாதிரியும், அவங்களுடைய உழைப்ப, அவங்களுடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய டெடிகேஷனை சிறுமைப்படுத்துற மாதிரியும் 2014 தான் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. 1947 கிடைச்சதெல்லாம் சுதந்திரம் இல்ல, அது வெள்ளைக்காரன் நமக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மோடி ஆட்சிக்கு ஆதரவாக இந்த ஆட்சியில தேனும் பாலும் பொங்கி ஓடுது, பாருங்க எப்படி இந்தியா ஒரு வளமான ஒரு நாடா மாறிடுச்சு, பாருங்க விஸ்வகுரு இதை சாதிச்சுட்டாரு அதை சாதிச்சுட்டாரு அப்படின்னு தன்னுடைய ஒவ்வொரு பேட்டியிலையும் இவங்க பேசிட்டு வருவாங்க. அதே மாதிரி வலதுசாரி சிந்தனைகளை ப்ரமோட் பண்ற மாதிரி நிறைய திரைப்படங்கள்லயும் இவங்க நடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் எதுவுமே தியேட்டர்ல ஓடலையே தவிர தியேட்டரை விட்டு சீக்கிரம் ஓடி போயிருச்சு அப்படிங்கறதுதான் உண்மை. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்படி 10 வருஷம் மோடிக்கு ஜல்ரா போட்டு இந்த தேர்தல்ல அவங்க பிறந்த மாநிலம் இமாச்சல் பிரதேஷ் மண்டி தொகுதியில பாஜக வேட்பாளராக இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்க. சரி, இப்ப என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்கனா ரனாவட் தன்னை ஒரு தீவிர சனாதனி, கிட்டத்தட்ட ஒரு யோகி மாதிரிதான் தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க. நான் இந்த லௌகீக விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ஒரு பெரிய யோகி மாதிரியும் ஒரு பெரிய தீவிர சனாதன கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் மாதிரியும் தன்னை முன்னிறுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு காலத்துல சனாதன கொள்கைகளுக்கெல்லாம் தீவிர எதிர்ப்பாளரா இருந்தது அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இவங்க ஒரு காலத்துல மாட்டிறைச்சி சாப்பிட்டத சமூக வலைதளங்கள்ல காங்கிரஸ் கட்சியினரும் எதிர்கட்சியினரும் அவங்களுடைய இந்த மோடிக்கு முன் மோடிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி இந்த மோடிக்கு முன் இருந்த பதிவுகள் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எடுத்து போட்டு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை தான் பாஜக கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வைரல் பண்ணாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே கோபமும் ரோஷமும் பொத்துக்கிட்டு வந்துச்சு. உடனே ஒரு பதிவு போடுறாங்க, நான் ரெட் மீட்டும் பீஃபும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8-10 வருஷமா நான் தீவிர வெஜிடேரியனா நான் மாறிட்டேன். நான் ஒரு யோகி மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை முறைகள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சாத்வீகமான ஒரு வாழ்க்கையை தான் நான் கடைபிடிக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை இழிவுபடுத்தும் வகையிலாக நான் மீட் சாப்பிட்டேன், நான் பீஃப் சாப்பிட்டேன் அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல இவங்க பதிவு போடுறாங்க. என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவ, நான் எவ்வளவு ப்ரௌட் ஹிந்து, நான் எப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் எவ்வளவு பெருமை கொள்றேன் அப்படிங்கறது என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரியும், என் மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க எல்லாம் மயங்க மாட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. உடனே முகமது ஜுபேர் அப்படிங்கிற இந்த ஆல்ட் நியூஸ் உடைய ஃபேக்ட் செக்கர் இருக்கிறாரு இல்லையா, இந்த அம்மா ஒரு காலத்துல கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாரு. அதுல ஒரு இன்டர்வியூல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே சினிமால நடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வீட்டை விட்டு இவங்க ஓடி வந்துட்டாங்க சொல்லாம கொள்ளாம. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல அவங்க அம்மா அவங்கள தொடர்பு கொண்டு சொன்னாங்களா, சரி நீ எப்படியோ இருக்கணும்னு ஆசைப்படுற, உன்னுடைய ஆசைக்கெல்லாம் நாங்க குறுக்க நிக்க மாட்டோம், ஆனா ஒரே ஒரு விஷயம் எங்களுக்காக நீ பண்ணு, நீ வெஜிடேரியனாவே இரு, நான் வெஜிடேரியன் சாப்பிடாத, அதுவும் குறிப்பா மாட்டு இறைச்சி சாப்பிடாத, ஏன்னா அது நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அது நம்ம ஹிந்து தர்மத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க அம்மா அந்த காலத்துல அட்வைஸ் பண்ணாங்களாம். இதை இவங்க ஒரு பேட்டியில சொல்லி அவங்க சொல்றாங்க, எங்க அம்மா இப்படி சொன்னோன்னதான் எனக்கு பீஃப் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, அப்படி என்னதான் இருக்கு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போய் தொடர்ந்து மாட்டு இறைச்சியை நான் விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மோடிக்கு முன் அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துல சமூக வலைதளங்கள்ல இது குறித்து ஒரு பதிவுமே போட்டிருக்கிறாங்க. என்ன தப்பு இருக்கு, யார் வேணும்னா அவங்க பிடிச்ச உணவை சாப்பிடலாம், அது மாட்டு இறைச்சியா இருந்தாலும் அது தனி மனித சுதந்திரம், இதுக்கும் மதத்துக்கும் ஏன் முடிச்சு போடுறீங்க, நான் மாட்டு இறைச்சி சாப்பிடுறதுனால நான் இந்து இல்லைன்னு ஆயிடுமா, நான் தேச விரோதின்னு ஆயிடுமா அப்படின்னு இந்த அம்மாவே ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க.
அதே மாதிரி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க மாட்டு இறைச்சி தொடர்ந்து நான் சாப்பிடுறேன் அப்படிங்கறத நிறுவனத்துக்கு இந்த டிஷ்ஷஸோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு, பாத்தீங்களா எனக்கு வந்து ரெட் மீட் ரொம்ப பிடிக்கும், பாத்தீங்களா எனக்கு பீஃப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பதிவெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்துல இப்படி இருந்த கங்கனா தான் இன்னைக்கு தான் ஒரு சனாதனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சனாதன கொள்கைகளை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம தென்னகத்து குஷ்பு மாதிரிதான் வட இந்தியாவில் கங்கனா ரனாவட். குஷ்புவும் இந்த மாதிரி தானே ஒரு காலத்துல வந்து தீவிரமாக பாஜகவை எதிர்த்து, அப்புறம் இன்னைக்கு பாஜகவுக்காக தன்னுடைய மதத்தை விட்டு கொடுத்து, தன்னுடைய பெரியார் சிந்தனைகளை விட்டு கொடுத்து, தன்னுடைய பகுத்தறிவை விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு முழு சங்கியா மாறி இன்னைக்கு பாஜகவுடைய கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வடக்குல கங்கனா ரனாவட். இன்னைக்கு மண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களே இந்த அம்மாவை பத்தி கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஒரு காலத்துல எப்படி எல்லாம் இருந்த நீ உன்னுடைய பிழைப்புக்காக, உன்னுடைய தொழிலுக்காக கிட்டத்தட்ட அரை நிர்வாணமாக முழு நிர்வாணமாக எல்லாம் தைரியமா நடிச்ச நீ இன்னைக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக இழுத்து போத்திக்கிட்டு இங்க வந்து சனாதனி வேஷம் போடுறியா? உன்னை நம்ப நாங்க தயாரா இல்ல அப்படின்னு பெரும்பான்மையான சனாதனிகளே சொல்றாங்க. இதுதான் கங்கனாவுடைய இன்னைக்கு நிலைமை. ஒரு சிந்தனை, ஒரு சித்தாந்தத்தை ஒட்டி தெளிவாக நிற்காதவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை உண்டாகும். ஒரு காலத்துல சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் இது போன்ற சிந்தனைகளை பேசிக் கொண்டிருந்தவர் தான் இன்னைக்கு ஒரு தீவிர சங்கியா மாதிரி நிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சங்கிகளும் அவங்கள நம்பல. ஒரு காலத்தில் இவர்களை நம்பிய ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சங்கிகளும் இவங்களை நம்பல, பகுத்தறிவுவாதியும் இவங்களை நம்பல. இப்ப எத்த தின்னா பித்தம் தெளியும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற வேட்பாளர்களை தான் பாஜக கொண்டு வந்து தேர்தல்ல சீட்டு கொடுத்து நிறுத்துது. சரி, இந்த அம்மாவுக்கு வந்து அரசியல் பின்னணி, அரசியல் அறிவு ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல அவங்க பேசுறாங்க, நாட்டுடைய முதல் பிரதமர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பேசுறாங்க. இப்படிப்பட்ட அரசியல் தெளிவும் அரசியல் வரலாறு பின்னணியும் இருக்கக்கூடியவர்களை தான் பாஜக வேட்பாளராக கொண்டு வந்து நிறுத்துது. கொஞ்சம் கூட நாட்டுடைய வரலாறு என்ன, நாட்டுடைய சுதந்திர போராட்ட வரலாறு என்ன, அதுக்கப்புறம் 60 ஆண்டு கால காங்கிரஸ் வரலாறு என்ன, அந்த 60 ஆண்டு காலத்துல இந்தியா என்னெல்லாம் பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கு, என்னெல்லாம் சாதிச்சிருக்கு, 60 ஆண்டு கால ஆட்சியில காங்கிரஸ் போட்ட பவுண்டேஷன் மேலதானே இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கு. இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாத ஒரு அறிவிலேயே தான் இன்னைக்கு மண்டி கான்ஸ்டிடுவன்சில வேட்பாளரா நிறுத்திருக்கிறாங்க. கங்கனா, குஷ்பு போன்ற நடிகைகள்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மக்கள் உங்களுடைய நடிப்பை பார்த்து ரசிப்பாங்க, உங்களுக்கு ஆரவாரமா கை தட்டுவாங்க. ஆனா அரசியல்னு வந்துட்டா நீங்க எந்த கொள்கை பக்கம் நிக்கிறீங்க, நீங்க யாருக்காக பேசுறீங்க, உங்களுடைய அரசியல் பார்வை என்ன அப்படிங்கறத தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, நீங்க பெரிய நடிகையா, நீங்க இவ்வளவு படத்துல நடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து மக்கள் கோவில் கட்டியிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்னைக்குமே அரசியல்ல நிலைச்சு நிக்கணும்னா சித்தாந்த தெளிவு வேணும். நேத்து ஒருத்தர், இன்னைக்கு ஒருத்தர், நாளைக்கு ஒருத்தர்னு ஜால்ரா அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயுமே யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க செல்லா காசா தான் இருப்பீங்க. கங்கனாவுடைய இந்த ரீசன்ட் கான்ட்ரவர்சியும் இதைத்தான் நமக்கு வந்து உணர்த்து. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிப்படை உணவு விஷயத்தில் பாஜக எந்த அளவுக்கு கட்டுப்பாடை விதிக்கிறது அப்படிங்கறத பாருங்க. ஒரு காலத்துல நாம பீஃப் சாப்பிட்டோம் அப்படிங்கிற பழைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்கள்ல வைரல் பண்றாங்க அப்படிங்கும் போது கங்கனாவுக்கு அவ்வளவு பதட்டம் ஆகுது. ஏன் இந்த பதட்டம்? எதனால இந்த பதட்டம் வருது? உடனே வந்து ஒரு பதிவு போடுறாங்க, நான் பீஃப் எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு ப்ரௌட் ஹிந்து. அப்ப பீஃப் சாப்பிடுறவங்க எல்லாம் ஹிந்து கிடையாதா? அப்ப மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் ஹிந்து கிடையாதா? அப்ப உங்களுடைய டெஃபினேஷன் படி யாரு ஹிந்து? மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் ஹிந்து கிடையாது, அப்ப வெஜிடேரியன் தான் ஹிந்து. யார் மாமிசம் சாப்பிடுவாங்க? அதுவும் குறிப்பா யார் மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க? அதிகமா உடல் உழைப்பு இருக்கக்கூடிய மக்கள், பட்டியலின மக்கள், அவங்க தானே அதிகமா வந்து மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு அது தேவைப்படுது. அவங்களுடைய அதீத உடல் உழைப்புக்கு ரொம்ப ஈஸியாவும் குறைந்த விலையிலும் கிடைக்கக்கூடிய ஒரே புரத சத்து பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி தான். அந்த
இறைச்சியை சாப்பிட்டா அது ஏதோ பெரிய குத்தம் மாதிரி இன்னைக்கு பதட்டப்பட்டுக்கிட்டு ஒரு பதிவு போடுறாங்க. ஆனா இந்தியா தான் உலகத்திலேயே மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் பண்றதுல 2வது இடத்துல இருக்கிறோம். தெரியுமா? பிரேசிலுக்கு அடுத்தது நாம தான். அதுவும் குறிப்பா இந்த மாட்டு இறைச்சியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு பாருங்க. எண்ணி ஒரு 8, 10 நிறுவனம் தான் இருக்கு. அதில் குறிப்பா பெரும்பாலான இந்த நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள். ஆனா பேர் பாத்தீங்கன்னா, முஸ்லிம் பேரா இருக்கும். இல்லன்னா நியூட்ரலா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா நடத்தக்கூடியது பார்ப்பனர்கள். அப்போ உங்களுக்கு வணிகம்னா உங்களுக்கு மாட்டு இறைச்சி தேவைப்படுது. உங்களுக்கு பணம் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு மாட்டு இறைச்சி தேவைப்படுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பட்டியலின மக்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிட்டா அவங்கள போட்டு அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க. அவங்கள வந்து ஹிந்துக்கள் இல்லன்னு ஒதுக்கி வைக்கிறீங்க. இப்படிப்பட்ட கொள்கையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியுடைய பிரதிநிதியாக தான் இந்த மாதிரி அரசியல் அரைவேக்காடுகள்லாம் வந்து தேர்தல்ல போட்டியிடுறாங்க. இன்னைக்கு வடநாட்டிலேயும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. மோடி அரசாங்கத்துடைய இந்த இரட்டை நிலைப்பாட அவங்களும் வந்து உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் சோசியல் மீடியா. சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை வந்து இன்னைக்கு வடக்குலயும் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தேர்தலில் கங்கனா போன்ற வேட்பாளர்கள் மக்களை ஏமாத்த முடியாது. இவர்களுடைய தோல்வி ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. அத நான் சொல்லல. மண்டியுடைய மக்களே கழுவி கழுவி சோசியல் மீடியால ஊத்துறாங்க. நீ நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் வெவ்வேற மாதிரி பேசுவ. உன்னை நம்பி எல்லாம் எங்களால ஓட்டு போட முடியாதுன்னு அந்த தொகுதி மக்கள் வந்து பதிவு பண்றாங்க. இதுதான் சங்கிகளுடைய நிலைமை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாயம் வெளுத்துரும். அது வெளுக்க வேண்டிய நேரம் இந்த 2024 தேர்தல்ல வந்துருச்சு. வேடிக்கை பார்ப்போம். இனி வரும் நாட்கள்ல இது போன்ற பல கூத்துக்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.